ஓகே ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், ஸோ நம்ம எதெல்லாம் செக் பண்ணணும், ஆயில் செக் பண்ணணும், ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பூனட், இதில் தான் இன்ஜின் இருக்கும். இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணோம், இதான் இதுக்கு பேர் பூனட்டு சொல்லுவாங்க. அந்த பூனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ உள்ள இருக்குவாங்க, கீழே தான் மீன். ஸோ பூனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கும், தெரியுதா? ஸோ இதாக இருக்கும், ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். உங்கள் காரில் எப்படி இருக்குன்னு தெரில, ஸ்விஃப்ட் VDI இதில் இருக்கும். இப்படி இழுத்து விட்டிங்கன்னா பூனட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஓகே, பூனட் ஓப்பன் ஆயிரும். இதுக்கு கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லாக்கு, அந்த லாக்கை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தூக்குனிங்கன்னா பூனட் ஓப்பன் ஆயிரும். கிட்ட பூனட் ஓப்பன் ஆயிரும். பூனட் எப்படி விட்டிங்கன்னா மேலே விழுந்து அடிச்சிடும். ஸோ அதனால் இதில் ஒரு லாக் இருக்கும், கம்பி, இதை கம்பி இருக்கும். இதை அப்படியே எடுத்து இதில் ஒரு ஹோல் இருக்கும், இந்த ஹோலில் வச்சு அப்படி விட்டுறணும். அவ்வளோதான், நின்றோம், நான் மேலே விழாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்ஜின் செட்டப்பு, இதுதான் இதோட ஹார்ட்டுன்னு சொல்லலாம். அது பேட்ரி வந்து ஏன் எப்படி இருக்குன்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் எலி தொல்லை. ஸோ அதனால் பேட்ரியில் வந்து அதில் அப்படி எறும்பொடி போட்டிருக்கோம், அது அப்படியே இருக்கட்டு, அப்போ தான் நல்லது. சரி, பின்னாடி வாங்க. ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஆயில் செக் பண்ணோம். கிட்ட இதுதான் இன்ஜினில் வந்து இப்படி ஒரு இது இருக்கும், இப்படி ஒரு ராடு மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ வந்து செம ஹீட்டாக இருக்குது, ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணு, தெரியுதா? ஸோ இதான் இந்த ராடு. இந்த ராடில் வந்து இதில் ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். இந்த லெவல் அளவு தான் இன்ஜின் ஆயில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து மேலே வர பட்டிருக்கு, ஏன்னா வந்து இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த ஆயிலெலாம் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளூயிடாகி மேலே வர வந்துடும். ஸோ இந்த நீங்கள் வந்து ஸ்டாப்பில் இருக்கும்போது தான் செக் பண்ணணும் என்றைக்குமே, ஸ்டார்ட் பண்ணிக்கு முன்னாடி. அப்போ இதில் ஒரு லெவல் காமிச்சிருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், கேமராவில் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த லெவல் அளவுக்கு கரெக்டாக வந்து இன்ஜின் ஆயில் இருக்கா அப்படின்னு பார்த்துருங்க. அது கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹீட் ஆகும், உடனே வந்து ஹீட் ஆகும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து மெக்கானிக்கிட்ட கொடுத்து எக்ஸ்ட்ரா வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றுங்க. ஓகேவா? ஸோ இது அப்படியே வந்து உள்ளே வச்சுருவோம். இப்போ ஸோ அப்படியே உள்ளே வச்சு சும்மா உள்ள அமைக்கி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆயிரும். அப்புறம் என்ன செக் பண்ண பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரேக் ஆயில், இது பிரேக் ஆயில் ஊற்ற விடும். ஸோ இதுதான் பிரேக் ஆயில். எப்போவுமே வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது பிரேக் பிடிக்கும். இதில் பிரேக் ஆயிலே இல்லைன்னு வைங்களா, நம்ம வந்து பிரேக்கே பிடிக்காது. ஓகே, இப்போ அப்படியே வந்து லாக் ஆகிருங்க. ஓகே, லாக் ஆகிட்டு. ஸோ அடுத்து என்ன செக் பண்ண பார்த்தீங்கன்னா, கூலண்ட். இதுதான் கூலண்டுங்க காமி. ஸோ இப்போ இன்ஜின் வந்து ரன்னிங்கில் இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த கூலண்டை வந்து எப்போவுமே வந்து இன்ஜின் வந்து செம ஹீட்டாக இருந்துன்னு வைங்களா, அந்த கூலண்ட் வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, கூலண்ட் வந்து செம ஹீட்டாக இருக்கும், நம்ம கையில் பட்டு கை பொத்துரும். இப்போ வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, சரியான ஹீட்டாக இருக்குது. கூலண்ட் ஆல்ரெடி நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கு முன்னாடி கூலண்ட் செக் பண்ணுங்கள். இதை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது கூலண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்டர், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக, ஒரு அர்ஜென்ட்டுக்காண்டி, எமர்ஜென்சிக்காண்டி நீங்கள் வந்து வாட்டர் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஊற்றாண்டா, எவ்வளோக்குள்ளே ஊற்றுறீங்களோ அது ஃபுல் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப் ஓடி ஓவர்ஃப்ளோ ஆகிரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணல, ஏன்னா வந்து ஹீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இதை வைப்பர் மெயினாக. ஸோ இது வந்து வைப்பரில் இதில் வந்து தண்ணி ஊற்றணும். இதில் வந்து இப்போ வந்து எம்டியாக இருக்குது, உள்ளே இருக்குது தண்ணி. ஸோ இது ஃபுல்லாகிற மாதிரி தண்ணி ஊற்றாமல் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான் செக் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெல்ட் இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டு தெரியும், டைனமோன்னு சொல்லுவாங்க இது பேர். இந்த பெல்ட் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணு, இந்த பெல்ட் வந்து கரெக்டாக இருக்கா, இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். இதான் வந்து மெயினாக வந்து இன்ஜின் வந்து ரன் பண்ணுறதுக்கு இதான் வந்து பவர் சப்ளை கொடுக்கும். பவர் சப்ளை இதான் மெயினாக கொடுக்கும். இந்த பெல்ட் வந்து அத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டேமேஜில் இருந்துச்சுன்னா உடனே வந்து மாற்றிடுங்க. இது இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஆனே ஆகாது, இக்னிஷன் எதுவுமே ஒர்க் ஆகுது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏர் செக் பண்ணணும். ஏர் செக் பண்ண வாங்க வந்து பாரு. ஸோ எப்போவுமே ஏர் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க, 35 to 36 இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஏர் செக் பண்ணுறதுக்கு ஒரு கேஜ் உண்டு. அந்த கேஜ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இப்போ இல்லை, நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. மேக்ஸிமம் இது வந்து கரெக்டாக, இப்போ ஏர் வந்து கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ வந்து கார் வந்து எம்டியாக இருக்குது. சப்போஸ் வந்து லோட் ஆக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் வந்து பெண்ட் ஆகிருக்கும். ஓகே, இவ்வளோதான். ஃபைனலாக ஒன்று, இந்த பூனட்டை வந்து மறக்காமல் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. லாக் எடுத்துகிட்டு லாக்கை வந்து இதில் லாக் பண்ணி வச்சுருங்க. லாக் பண்ணி வச்சுட்டு பூனட்டை வந்து சும்மா இப்படி வச்சா போதாது, இப்படி ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணோம், அப்போ தான் வந்து லாக் ஆகும். இப்படி வந்து தூக்கி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து இப்படி நல்லா வந்து தூக்கி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து
லாக் ஆகிருக்கான்னு தெரியும். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக லாக் பண்ணலன்னு வைங்களா, ஒரு ஸ்பீடு போகும்போது என்ன ஆகுனா பூனட் ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும். ஓகேவா, உடஞ்சி அப்படியே போயிடும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.